ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது எதை பற்றிய ஜோதிட தாள்கள்னால், ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள். என்ன எச்சரிக்கையான விஷயம்னா, தற்போது ஒரு பயங்கரமான கிரக மாற்றங்களானது மார்ச்சில் ஏற்பட போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிட்டு இருக்கு. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. 2026 செகண்ட் மாதமான பிப்ரவரி மாதம் முடிந்து தேர்டு மாதமான மார்ச் மாதமானது ஆரம்பித்த இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு மாற்றங்கள் என்ன நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் குறிப்பிட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை முருகன் உணர்த்துறாரோ, அதுபோல தான் கிரகங்கள் அமையிறதை பொறுத்து நமக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது சில தாக்கங்கள் குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த தாக்கங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நேரமானது நல்ல நேரமாக அமையும். அதனால தான் கிரகங்கள் நம்ம ராசிக்கு எப்படி அமைந்திருக்கு, இப்போ திருமணம் செய்யலாமா, தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் பார்க்கப்படும். அந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம தொடங்கக்கூடிய காரியம் நமக்கு சாதகமாக இருக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தொடங்கக்கூடிய காரியம் நமக்கு சாதகமற்றதாக அமையும். ஸோ கிரகங்கள் பொறுத்து தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் முதல்ல இப்போ கிரகங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அதனால் என்ன நடக்குங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல கிரகங்கள் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த மார்ச்சில் நடக்க இருக்குது. இது தொழில்துறையில் தான் மாற்றங்கள் காத்திருக்க போது. யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்பதை ஜோதிடர்கள் விரிவாக கூறியிருக்கிறாங்க. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. 2026 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் ஆனது ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பிறந்திருக்கு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் காண இருக்கு. குறிப்பாக மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதே போன்று மார்ச் 15 சூரியன் மீன ராசியில் குடியேறாரு. இந்த மாதிரி நிறைய சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் இந்த மார்ச் மாதம் நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் ஒவ்வொருவருக்கும் பலன் அளிக்கும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அளிக்கும் என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள். கிரகநிலை கணிக்கக்கூடியவர்கள் அந்த கணிப்பாளர்களுடைய குற்றுப்படி மார்ச் 2026 சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது. இது தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லப்படுது. குரு பகவான் தான் மாறப்போகிறாரு. குரு பகவான் மார்ச்சுடைய 11ஆம் நாள் வகர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ வகர நிவர்த்தி அடைந்ததோடு இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையாலுமே உங்கள் ராசிக்கு சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பம் ராசியில் வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறாரு. தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 24ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது. ஸோ எந்தெந்த நாளில் எந்தெந்த பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டேட்டோட மென்ஷன் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 2 மீன ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம். மார்ச் 11 மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி. மார்ச் 14 கும்பத்தில் புதன் வகர நிலையில் எழுச்சி. மார்ச் 15 மீன ராசியில் சூரியன் சஞ்சாரம். மார்ச்சில் 21 அன்னைக்கு கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி. மார்ச்சில் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இது நாள் பயிற்சிங்க.
ஸோ எந்த நாளில் என்ன பயிற்சிங்கிறத எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிரக மாற்றங்கள். இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. நன்மைகளை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொதுவாக இதெல்லாம் செய்ய போகிறாரு என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவின் 7வது பார்வை சிறப்பான பலன்களை கொண்டு வர இருக்கு. தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை என இரண்டிலுமே எதிர்பார்த்த நற்பலன்களை காணக்கூடிய ஒரு காலமாக இது பார்க்கப்படுது. மெயினாக பணியிடத்தில் காணப்பட்ட சவால்களை சமாளிக்கக்கூடிய திகிரியும் உங்களுக்கு பிறக்கும். சக ஊழியர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குடும்ப உறவுகளுடைய ஆதரவோடு உங்கள் தொழில் வாழ்க்கையை சிறப்பான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பொருளாதார நிலையில் காணப்படக்கூடிய நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் விருப்பமான வாகனம் வாங்கக்கூடிய அனுமதிக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். பொது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வரும். அதே நேரம் சனி தயாய காலத்தின் தாக்கமும் உங்கள் ராசியில் பிரதிபலிக்கக்கூடிய உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைப்பது அவசியம். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரோடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். கிரக மாற்றங்கள் பார்த்தீங்க, உங்கள் ராசிக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய். கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன். பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். திறமையை மூலதானமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசினரு இனி வரக்கூடிய நாட்கள் வாக்குவன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். ராசி அதிபதி குருவின் சஞ்சாரம் பலவித நற்பலன்களை அளிக்கும். மெயினாக சூரியன் சஞ்சாரம் துணிச்சலாக எதிலும் ஈடுபட செய்யும். வாகனங்களில் செல்லும் போது பயணங்கள் போது எச்சரிக்கை தேவை. அதை விட தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பீங்க. வர்த்தக திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையால் முன்னேற்றம் அடைவீங்க. இழுப்பறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் ஒரு வகையான அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் கனிவோடு பேசுவது நல்லது. விருந்தினருடைய வருகையானது இருக்கு. குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாகும். பெண்களுக்கு கூட துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க. வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கவனம் தேவை, இல்லைனா கொஞ்சம் அதில் ப்ராப்ளம் வரும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். எந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியன் சஞ்சாரத்தால் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் தைரியமானது உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்படும். எதிலும் முன்னேற்றமானது ஏற்படும். எதிலும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிக்கணும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை, இல்லைனா பாதிப்பு வரும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பொதுவாக என்ன பலன்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நீங்கள் பரிகாரமாக சித்தர்களை வணங்குனீங்கன்னா குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பண கஷ்டமும் குறையும், மன கஷ்டமும் குறையும். அதனால் சித்தர்களை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. எந்த சித்தரை வேணாலும் வழிபாடு செய்யலாம். யாரை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்லது தான்.
ஆனால் சித்தரை வழிபாடு செய்யுங்க, அதுதான் ரொம்ப தேவை. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன் பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.